வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்டு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மாறன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம் தோழர். நேற்றே ஜாக்டோ ஜியோ, ஃபோட்டா ஜியோ போன்ற பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சர் குழுவை சந்தித்திருந்தார்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முதலமைச்சர் வர்ற காரணத்தினால திருச்சி போக வேண்டியது இருந்தது. அமைச்சர் ஏவாவேலு மற்றும் தங்கம் தென்னரசு அங்கு இருந்தார்கள். சந்தித்து பேசிவிட்டு வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு புத்தாண்டு பரிசு காத்திருக்கிறதுன்னு ரொம்ப உற்சாகமாக சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை போன்ற ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. புதிய திட்டத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டதில் எது முக்கியமான விஷயங்கள் என்ன மாறி இருக்கு இப்போ இருக்கிறதுல இருந்து? இந்த புதிய டேப்ஸ் அப்படிதான் இதை ஈஸியாக சொல்றதுக்கு பழசு தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம், இது அஷ்யூர்டு ஏபிஎஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம். இந்த திட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, இது ஒரு பெரிய வரமாக ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் பார்க்கிறதா தான் இன்னைக்கு அவர்கள்ட்ட ஒரு பெரிய குதூகலத்தை பார்க்க முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர்களுக்கு பணி நிறைவு பெறுகின்ற பொழுது, ஓய்வு பெறுகின்ற பொழுது அவங்க கையில் ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்து முன்னே அனுப்பிச்சிடுவாங்க. பென்ஷன் ஒன்றும் வராது. இப்போ அப்படி இல்லை. கடைசியாக தான் என்ன சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதில் இருந்து 50% வாழ்நாள் முழுக்க பென்ஷன் வரும். ஓகே. அரசு ஊழியர் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது ரிட்டையர் ஆகிறாருன்னு சொன்னால், அவர் ரிட்டையர் ஆகும்போது 1 லட்சம் ரூபாய் பென்ஷன் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க வரும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. ஏன்னு கேட்டுக்கோங்களேன், இது 2004 நிறுத்தப்பட்டது. சரியாக சொல்லணும்னா இன்னும் 1/4/2003 இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்மளோட தமிழ்நாடு அரசால் அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்னன்னா கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று அறிவிச்சாங்க. அப்போ அதை நிறுத்துகிறாங்க. நிறுத்திட்டு என்ன சொல்கிறாங்க, 10% அவர்கள் சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்பட்டு 10% அரசு கொடுக்குமா, இந்த 20% இவங்க எல்ஐசி போன்ற பென்ஷன் நிறுவனங்களுக்கு அந்த டெபாசிட் பண்ணுவாங்களாம். அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை வாங்கி இவங்க ரிட்டையர் ஆகும்போது செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்களாம். யாருக்கு? வாழ்நாள் முழுக்க 60 வயசு வரைக்கும் தன்னோட வாழ்க்கையை பிறருக்காக அர்ப்பணிக்கின்ற ஆசிரியர்களுக்கு நீங்கள் இதை செய்வீங்களா? தான் வாழ்நாள் முழுக்க அரசு பணியாக நீங்கள் ஒரு பட்டா கேட்டு போய் நிற்கிறீங்க, நீங்கள் ஒரு செக்ஷன் கிளார்க் கேட்டு போய் நிற்கிறீங்கன்னா உங்களுக்காக வேலை செய்கிறாங்கல்ல அவங்க, அது ஒரு அர்ப்பணிச்ச வேலை தானே. அப்போ அவங்க வாங்குகிற சம்பளத்துக்கு நீங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் அவங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டாமா? அதில் என்ன தப்பு வந்துட போகுது? இப்போ 60 வயசு வரைக்கும் அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அந்த வேலையிலேருந்து நின்றுட்டாங்கன்னா நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாளில் இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு, அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை அல்லது ஒரு இடத்த வாங்கி போட்டுறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம், வர தொகையை வச்சு. அதுக்கப்புறம் வருமானத்துக்கு 60 வயசுக்கு மேலே போனால் யார் சார் வேலைக்கு சேர்த்துக்குவாங்க? அந்த வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இவங்க என்ன ஆகிடுவாங்க? ஒரு ஆசிரியர் இன்னைக்கு கண்ணீர் மல்க சொன்னார். மிகைப்படுத்தி சொல்லுவதற்கெலாம் நான் சொல்லலை. ரிட்டையர் ஆகிட்டோம்னா எங்களுக்குலாம் வீட்டில் மரியாதை இருக்காதுங்க. ஏன்னா அந்த தொகையை ஏதாவது நாங்கள் செலவு பண்ணிடுவோம். எந்த வேலைக்கு அடுத்து போகலான்னாலும் பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்காது. வீட்லேயும் ஒரு பேர்டன் மாதிரி இருந்துக்கிட்டு இருப்போம். எங்களை பெருசாக ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பார்த்துக்குவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் பெருசு அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா எங்கள் கையிலேருந்து காசு குடும்பத்துக்கு வரலைங்கிறதுனால. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. எனக்கு என்ன சம்பளம் வாங்கிட்டு அதில் பாதி பென்ஷனாக இப்போ 2004 அது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டாக போட்டு அப்பையிலேருந்தே வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறது எங்களுக்கு பெரிய வரம். எங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை எங்கள் குடும்பத்துலேயும் சமுதாயத்துலேயும் இருக்கும். யாரையும் எதிர்பார்த்து நான் நிற்க வேண்டியது இல்லைங்கன்னு கிட்டத்தட்ட கண்ணீர் விட்டு சொன்னாங்க. இதுதான் அவர்களுடைய மனநிலை. இது மட்டும் இல்லை, ஒருவேளை அவர் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இறந்து போகிறாருன்னு சொன்னால் அவருடைய குடும்பத்தினருக்கு ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீமும் இருக்குது. வாங்கிட்டு இருக்கிற பென்ஷன்லேருந்து 60% அவங்க குடும்பத்தினருக்கு அது தொடரும், வாழ்நாள் முழுக்க தொடரும். இதுவும் சேர்த்து தான் அறிவிச்சிருக்காங்க சார். இது மட்டும் இல்லை, கிராஜுவிட்டி, பணிக்கொடை 25 லட்சம் வரைக்கும்
அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அந்த புதிய பென்ஷன் ஸ்கீம்ல வந்து அதான் இதெல்லாம் gratuity கிடையாது கிடையாது கிடையாது. நீங்கள் ஃபேமிலி பென்ஷன் கிடையாது, இதை எல்லாமே தூக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்கிறது, அவருடைய வாழ்க்கைக்கு அது ஒரு பேரிடியாக இருந்துச்சு. இதில் இன்னொரு வருத்தம் என்ன தெரியுமா, அவங்களால இதை வழக்கு போட்டு கூட பெற முடியாத நிலை. ஏன்னா இந்த அம்மையார் இங்கே இந்த ஸ்கீமை அறிவிக்க, இந்த பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீமை, இந்த பென்ஷன் அறிவிக்கும் போது அறிவித்த பிறகு ஒன்றிய அரசில் இருந்த பாஜக என்ன பண்ணுதுன்னா, வாஜ்பாய் அரசு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அறிவிச்சிருச்சு ஜனவரி 1 2004. அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான திட்டம் தான். அப்போ நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்டும் அது யூனியன் கவர்மெண்ட்டும் அதான் தான் சொல்லுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல்ரெடி இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சு. அப்படிங்கும்போது கோர்ட்டுக்கு போனாலுமே இந்த விஷயம் செல்லுமான்னு சொல்லி சொன்னால் செல்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற நிலை வந்த உடனே இவங்க வந்து அந்த கோர்ட்டுக்கு போகிற அணுகுமுறையை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் கோர்ட்டு போக முடியாது? அது கொள்கை முடிவாக மாறி இருக்குது. கொள்கை முடிவாக கான்ஸ்டியூஷன் லா இல்லை, ஓகே, சட்டம் அப்படி சொல்லும்போது நீங்கள் எப்படி போய் கேட்க முடியும்? நீங்கள் அமெண்ட் பண்ணிட்டாங்க, அக்செப்ட் ஆகிடுச்சு, யூனியன் கவர்மெண்ட்டும் மாற்றிருச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மாற்றிருச்சு. இவங்க நாங்கள் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பாங்கன்னா, நாங்கள் இல்லைன்னு சொல்லியே, நாங்கள் 10% கான்ட்ரிபியூட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோட கொடுக்குறோம்னு தானே சொல்கிறோம், அப்படி தானே சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த அரசு ஊழியர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லை. அந்த டெபாசிட் அவனே போட்டு வாங்கிக்க மாட்டானா, நீ என்ன போட்டு கொடுக்குறது? அந்த பணத்துக்கு அவங்க கையிலேயே வாது இருந்திருக்கலாம்ல. இப்போ இந்த ஸ்கீமை ஜெயலலிதா இன்ட்ரடியூஸ் பண்ணுற அதே காலகட்டத்தில் தான் நிறைய அரசு ஊழியர் போராட்டங்கள் நடைபெற்று. ஆமாம், எஸ்மா டெஸ்மா உங்களுக்கு வந்து 2/7/2003 எஸ்மா போடுறாங்க, 2/4/7/2003 டெஸ்மா போட்டு கைது எல்லாத்தையும் வேலையை விட்டு நீக்கிறாங்க. கொஞ்சத்தை வேலையாக பார்த்து செஞ்சம்மா. இது எல்லாம் அந்த போராட்டங்களால் வெடிச்சது தானே. அதோட கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்ட் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். இது 7வது மாதம் இந்த எஸ்மா டெஸ்மாலாம் போடுறாங்களா, இந்த அம்மா ஜியோ போடுது, ஜியோ 259 6/8/2003 கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமே அப்போ தான் போடுது. டெஸ்மா அரெஸ்ட்டுக்கு பிறகு சும்மா போடல, ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் 1 April 2003 போடுது. ஓ, 4 மாதம் முன்கூட்டியே. இல்லை 8க்கும் 3க்கும் வித்தியாசம் உங்களுக்கு 5 மாதங்க, 5 மாதம் வித்தியாசம். அப்படின்னா பழி வாங்குற நோக்கத்தோட ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழியர்களை நீ என்ன எதிர்த்து போராடுறியா, நீ உனக்கு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீமை கொண்டாந்து அடிக்குது, அவங்கள பிடுங்குது அவங்ககிட்ட இருந்து. உனக்கு நான் ஏன் காசு கொடுக்கணுங்குது. இது மாற்றாந்தாய் மனப்பான்மையா இல்லையா? அரசு ஊழியர்களை நசுக்கிறாங்க, அரசு ஊழியர்கள்ட்ட அந்த உரிமைகளை பறிக்கிறாங்க. கலைஞர் கொடுத்ததுங்க எல்லாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமு. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், ஏன் இதை கொடுத்தாரு? வாழ்நாள் முழுக்க ஒரு ஆசிரியர் என்னங்க வேலை பார்க்குறாரு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாழ்நாள் முழுக்க என்ன வேலை பார்க்குறாரு? இந்த சமுதாயத்தை கட்டமைக்கிற வேலையை பார்க்குறாரு, மாணவர்களை உருவாக்குற வேலையை பார்க்குறாரு, அறம் சொல்லித்தராங்க, இந்த சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு சொல்லித்தராங்க. அந்த குழந்தைகளெல்லாம் ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல பொசிஷனுக்கு போகும்போது அதை பார்த்து ரசிக்கிற சந்தோஷம் தான் அந்த ஆசிரியர்களுக்கு மிச்சம். திரும்ப அந்த பிள்ளை நல்ல பொசிஷன் நல்லா சம்பாதிச்சு இவங்க வாழ்நாள் முழுக்க அந்த சம்பளம் தான் சார். ஆனால் அந்த மாணவனாக பயின்று போகிறவன் பெரிய பெரிய தொழிலதிபர்களாகவும் நல்ல தொழிலில் முன்னுக்கும் வந்து அவனை பெருசு பெருசாக சம்பாதிச்சு ஸ்கூலுக்கு வரும்போது சார்னு வந்து நின்று ஒரு மரியாதையை சொல்லிட்டு போகிறான் பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தை தவிர அந்த ஆசிரியர்கள்ட்ட வேறு என்ன மிஞ்சிச்சு? அப்போ இந்த சமுதாயத்தை கட்டமைக்கிறவர்கள் யார்? ஆசிரியர்கள் தானே. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் பாடம் நடத்துகிற ஹெட்மாஸ்டருக்கு வந்து 82,000 ரூபா சம்பளமா அப்படின்னு அந்த கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதுதான் முதலமைச்சராக இருந்த பொழுது பழனிசாமி அவருடைய மனநிலை என்னங்கிறத நமக்கு காட்டுச்சு. ஏன்னா எனக்கு சரியாக நினைவு 2018-19 அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. அவரோட கட்சி மீட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு அவர் பேசுனது 82,000 எலிமெண்ட்ரி டீச்சர் வாத்தியார் சம்பளம் வாங்குறாப்ல அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கேட்குறேன், நீ தங்கம் என்ன விலை விற்கிது? 1 லட்ச ரூபாயை தாண்டுது. இன்னைக்கு நிலம் வாங்குறது என்ன சாதாரண வேலையா? ஒரு பிளாட் வாங்குறது சாதாரண வேலையா? எங்கே கொண்டு போய் நிற்குது இந்த ஒன்றிய அரசு? எங்கே கொண்டு போய் நம்மளை சீரழிச்சு இவ்வளவு விளையாட்டுறதுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்துது? இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை என்ன, காய்கறி விலை என்ன? இதில் இந்த சம்பளம் ஒரு பெரிய சம்பளமா? அதை போய் நீ ஆசிரியர், நீ முன்னப்பண்ண அதான் சொல்கிறேன், பள்ளிக்கூடம் போயிருந்தா தெரிஞ்சிருக்கும், படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆசிரியர்கிட்ட கட்டுப்பட்டு நின்றுருந்து அவர் ஆசிரியர் பண்ணினா என்னன்னு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர், யானை மாலை போட்டு முதலமைச்சரான கதையில் ஜெயலலிதா அம்மையார் சசிகலா அம்மையார் காலில் விழுந்ததுனால முதலமைச்சரானவங்க.
மக்கள் அதுக்கப்புறம் உங்களை ஒரு நாள் கூட தேர்ந்தெடுக்கலையே. 2021 10 தோல்வி பழனிசாமி தானே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது காரணம் என்ன? 19 தோல்வி தான். கரெக்ட். நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் என்னைக்கு களத்துக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்தே அவருக்கு தோல்வி தான். ஏன்னா அந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய இளைஞரணி செயலாளர் முதலாக பிரச்சாரத்துக்கு வருகிறார். ஒத்த செங்கலை வச்சு முடிச்சார்ல, அவர் என்னைக்கு வந்தார் அன்னையிலேருந்து இவருக்கு இறங்கு முகம்தான். என்ன காரணம்னா அவருடைய மனநிலை அவ்வளவு குறுகிய மனப்பான்மையாக இருந்துச்சு. இல்லை, ஜெயலலிதா பேட்டர்னுக்கு காரணம் என்ன? ஏன் அரசு ஊழியர்கள் மேலே இவ்வளவு வெறுப்பு? எந்த அரசு, எந்த மாநிலத்திலையுமே அரசு ஊழியர்கள் மேலே இவ்வளவு கோபம் இருக்கிறது பார்க்க முடியல. ஆனால் ஜெயலலிதா அதனுடைய கண்டினியூட்டியாக எடப்பாடி கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேலே அப்படி ஒரு கோபம், அதுவும் டீச்சர்கள் மேலே வருஷத்துக்கு 100-120 நாள் லீவு, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்ற அந்த கோபம் ஏன் வருது? அவங்களுக்கு புரிதல் இல்லை, சமுதாயத்தின் மீது அக்கறை இல்லை. அது ரெண்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆசிரியர்கள் அப்படி வாழ்நாள் முழுக்க யாருமே பேச மாட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களோட இன்னைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா நம்மளுடைய ஆசிரியர்களை பார்த்தா நமக்கு ஒரு பெரிய மரியாதை வருது இல்லை? ஏன்னா நம்மளை கட்டமைச்சது அவங்க. இன்னைக்கு இது அறம் சார்ந்த சமூகம். இங்க வள்ளுவனை பார்க்கறது, எங்களுக்கு ஆசிரியரை பார்க்கறது ஒன்று நினைக்கிறவங்க. நாம ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்று ஆசிரியர்கள் தவறு பண்றவங்க இருக்கத்தான் செய்யாங்க. அது சமுதாயத்தில் இருக்கிறது தான், எல்லா சமுதாயங்களும் இருக்கிறது தான். ஆனால் 99% ஆசிரியர்கள் இந்த சமுதாயத்தை கட்டமைக்கின்ற பணிகளில் பிறலாமல் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த சமுதாயம் நிற்கிது. நீங்கள் அரசு பள்ளி ஆசிரியர் சாதாரணமாக நினைக்காதீங்க. அதுதான் இந்த கட்டமைப்பு நிற்கிறதுக்கான காரணம். இந்த தமிழ் மீதான பற்று, இந்த நம்மளுடைய நாகரிகத்தின் மீதான பற்று, நம்மளுடைய பண்பாடு காக்கப்படுகிறதுலாம் இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் நமக்கு சொல்லி தந்தது தானேங்க. ஓகே, என்ன வேற எங்கிறது வரப்போகுது? நாளை ஸ்கூலுக்கு போனால் ஒவ்வொரு பண்டிகையாக சொல்லி தருவாங்க. நான் படித்தது கிறிஸ்டின் ஸ்கூலில். அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற டீச்சர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மலையாளி டீச்சரு. அப்போ அவங்க ஓணம் பண்டிகைக்கு எங்களுக்கெல்லாம் பூ பறித்து அங்கே கோலம் போட்டு எங்களுக்கு அந்த ஸ்கூலில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுவோம். கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். நாம் ரம்ஜான் கொண்டாடுவோம். அங்கே மாரியம் பண்டிகை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அங்கே நிற்பாங்க. இந்த சகோதரத்துவத்தை எங்கேருந்து நம்ம கற்றுக்குறோம்? பள்ளிக்கூடங்கள்ல இருந்தால் ஆரம்பிக்குது. அப்போ இவர்கள் தான் இந்த சமுதாயத்தை கட்டமைக்கிறார்கள் என்ற எண்ணம், இந்த பார்வை ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இல்லை. ஏன்னா அது பார்ப்பன ஆதிக்கத்தினுடைய அடிப்படை குணாதிசயம். அவர்கள் தான் உயர்ந்தவர்கள், இவங்கெல்லாம் யார் நமக்கு சொல்ல வர்றதுங்கிற அந்த ஆதிக்க மனப்பான்மை அவங்களுக்கு. இங்கே பொறுத்த வரைக்கும் பழனிசாமி ஐயாவிற்கு அந்த அளவுக்கு ஏன்னா கம்பராமாயணம் படிச்சிருந்தாருன்னா கம்பராமாயணத்தை எழுதுனதை சேக்கலார்னு வாழ்நாளில் யாருமே சொல்ல மாட்டாங்க. படிச்சிருக்கணும்பா அதுக்கு முதல்ல கம்பராமாயணத்தை, அவ்வளோதான். அட்லீஸ்ட் கம்பர் எழுதுனதுனால தான் அது கம்பர் ராமாயணம்ங்கிறதாவது இன்னைக்கு வரைக்கும் தெரியாமல் இருந்திருக்குமோ அவருக்கு? யோசிச்சு பாருங்க. சொல்ல முடியுமா? சின்ன குழந்தை கூட சொல்லணும் சார் அதை. இல்லை ஒருவேளை கம்பு கேப்ப அந்த கம்புன்னு நினச்சிட்டாரு. இல்லை அதெல்லாம் கூட கிடையாது. ஏன்னா அவர் யாருக்கும் கொடுத்து அப்படிலாம் பழகலை. ஓ, நீங்கள் அவரை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களோ இல்லை மற்றவர்களோ அரசு ஊழியர்களையோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனப்பான்மையோடு பார்க்கின்ற மனநிலை அவங்களுக்கு இல்லை. அவங்க ஒரு விதத்தில் சர்வீஸ் பண்ணுறாங்க. அவங்க மேலே சிலர் குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். அவங்களுக்கெல்லாம் உபரி வருமானங்கள் இருக்குது அப்படின்னு அரசு ஊழியர்கள் மீது நீங்கள் சொல்லலாம். எல்லாரும் அப்படி இல்லை சார். இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கீங்கன்னா நீங்களும் பார்த்துங்க. உங்களுடைய சொத்து பத்துக்கள் என்னன்னு பார்த்துங்க. நீங்கள் அவங்களோட ஒப்பீடு செஞ்சு பார்த்துங்க. அந்த சம்பளமும் அவங்க செய்கிற கான்ட்ரிபியூஷனும் இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்துறதும் அவங்க தான் இதை சேஃபாக நிறுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை இந்த அக்கறை ஆட்சிக்கு வந்த உடனே வரலையே. 4 வருஷமாக ஜாக்டோ ஜியோ தொடர்ந்து போராட்டம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மீண்டும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு அந்த போராட்டத்திற்கு அடிபணிந்து தான் திமுக அதை அறிவிச்சிருக்குன்னு தானே சொல்லப்படுது. 3 முக்கியமான பிரச்சனைகள். 1, நாம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது கொரோனாவினுடைய தாக்கம். 1.5 வருஷம் நம்ம தடுமாறணும். பொருளாதாரத்தையும் இந்த ஹெல்த் கான்ஷியஸாக மக்களை காப்பாற்றுறதும் பிரதானமான வேலையாக நமக்கு இருந்துச்சு. பொருளாதார நெருக்கடிங்கிறது மிக 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 அதிகமாக இருந்துச்சு. ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லை. இந்த 3 வருஷத்தை நான் சொல்கிறேன், 3.25 வருஷத்தை சொல்கிறேன். நீங்கள் ஸ்மார்ட் சிட்டிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கலை, ஜல்ஜீவன் மிஷனுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கலை, கல்விக்கு கொடுக்க வேண்டிய தொகையை இந்த 1.5 ஆண்டாக நிறுத்தி வச்சுருக்கீங்க 2300 கோடி ரூபாயை. அது இன்றைக்கி வரைக்கும் சேர்த்தணும்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டியது 3600 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. எது இந்த 1 வருஷத்துக்கு நீங்கள் இந்த குவார்ட்டருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்டு. இப்படி எந்த விதத்துலையுமே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்கறதே கிடையாது. 1 ரூபாய்க்கு நாங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம், வெறும் 29 பைசா மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிதிச்சுமை இருந்த நிலையில் நமக்கு இதை சரி செய்து கொண்டு வருவதற்கு நமக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலே நமக்கு டைம் எடுத்தது. அதோட நம்மளோட ப்ரியாரிட்டிஸ் எப்படி வச்சுருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கி 16% ஜிஎஸ்டிபி நம்ம வந்திருக்கோம். எப்படின்னா எல்லாம் கடன் வாங்கினு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இந்த கடன் பெற்றதனால்தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே உருவாக்கணும். சிப்காட்டுக்காகட்டும், டிட்கோவுக்காகட்டும், இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி பண்ணி கல்வியை தரமானதாக கொடுத்துக்கிட்டு வந்ததுனால தரமான இன்ஜினியர்ஸ் உருவானாங்க, தரமான டாக்டர்ஸ் உருவாகிறாங்க, தரமான மக்கள், எளிய மக்கள் உருவாகிறதுனால இது சாத்தியமாகுது. இந்த சமுதாயம் பண்பட்ட நாகரிகமாக இருக்குது. வெளிநாடுகளில் இருந்து இங்கே முதலீடுக்காக நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி செமிகண்டக்டரில் வி ஆர் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் ஸ்டேட் எக்ஸ்போர்ட்டில். சும்மா இது வரல. அப்போ இந்த பணம் எல்லாமே எங்கே யூஸ் ஆகுதுன்னா இந்த சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்காக. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் எங்கே வருதுன்னா ஜிஎஸ்டிபியாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, தொழில் வளர்ச்சியாக காட்டுது. கடந்த 2021 இவங்க ஆட்சி விட்டுட்டு போகும்போது தனிநபர் வருமானம் 1,65,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இப்போ எவ்வளோ தெரியுங்களா? 3,65,000 ரூபாய். எப்படி இது சாத்தியமாச்சு? இந்த லோன், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி இந்த மக்களை ஒன்றிய அரசு நிதி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வளர்ச்சியை நான் கொடுப்பேன்னு நம்மளுடைய டாலஸ்ட் லீடர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்த போல்டு கால் இந்த நிலையில நம்மளை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குங்கிறத நம்ம சொல்லணும். அப்போ இப்போதான் ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கு. நீ கொடுக்கலனாலும் எங்களால் சர்வை பண்ணிக்கிறதுக்கு எங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இது கடன் வாங்குறது ஒன்றும் அதிகமான ரேஷியோவில் வாங்கலை. ஜிஎஸ்டிபி டு டெப்ட் ரேஷியோ நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் <3 தான் இருக்குது. நம்ம ஏன் பயப்படணும்? அந்தளவுக்கு வருவாய் இருக்கிறதுனால தானே வேர்ல்டு பேங்க் நமக்கு நிதியை கொடுக்குது. வருவாய் இல்லைன்னா வேர்ல்டு பேங்க் தூக்கி கொடுத்துருவானா நமக்கு இந்த கடனை? நீங்கள் நம்மளோட 3 மடங்கு மகாராஷ்டிரா அதிகமான லோன் வச்சுருக்கானே. ஜிஎஸ்டிபியில் இந்த அளவுக்கு வர முடியலையே. அப்போ இந்த கவர்னன்ஸ் தான் காரணம். இந்த அளவுக்கு இந்த மாநிலத்தினோட வளர்ச்சி தான் பெரிய காரணமாக இருக்குது. அப்போ ஓரளவு ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டாங்க ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸை. இப்போ இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்குற நிலைக்கு உண்டான நிதி ஆதாரம் நமக்கு வந்துருச்சு. இப்போ இதுக்கு கூடுதலாக எவ்வளவு நிதி செலவு செய்யப்பட்டு இந்த வருஷம் மட்டும் 13,000 கோடி ரூபா நமக்கு சேர்த்து செலவாகும். நாம் இதை செலவாக பார்க்கல, முதலீடாக தான் பார்க்குறோம். நீங்கள் பல்வேறு எதிர்கட்சிகள் நிதி சுமை வரும்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தில் நாங்கள் செய்யலை. இதை சந்தோஷமாக ஒரு அரசு இந்த சமுதாயத்தை கட்டமைப்பவர்களுக்காக ஒதுக்குவதற்கு தயாராக இருக்கிறது இந்த அரசு. அந்த மனையில் தான் நாங்கள் இதை பார்த்துக்கிறோம். 13,000 கோடி எங்களை பொறுத்த வரையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் வானிலை சொல்லணும்னா இது முதலீடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்த சமுதாயத்தை கட்டமைப்பவர்களுக்கான முதலீடு. வருடா வருடம் எங்களுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் கூடும். அதில் எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. செய்வதை சந்தோஷமாகத்தான் நாங்கள் செய்கிறோம். அவர்கள் போன்ற மனநிலையில் நாங்கள் இல்லை. இதற்கப்புறம் 3 அமைச்சர்கள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்படுகிறது. இந்த குழுவினுடைய ரோல் என்ன? இந்த குழு கிட்டத்தட்ட குழுவில் யார் முக்கியமானவர்கள் 3 பேர் இருந்தாங்க சொல்லிடுறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இருந்தாங்க. நிதியமைச்சர், இன்றைய நிதியமைச்சர், முன்னாள் கல்வித்துறை அமைச்சர், இந்த துறையை பற்றி முழுமையாக தெரிந்திருக்கக்கூடிய அமைச்சர், தமிழரின் தொன்மை நாகரீகத்தை பற்றி நன்கு தெரிந்த நிதியமைச்சர், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இன்றைக்கும் அவர் கண்ட்ரோல் தான். தமிழ் வளர்ச்சியும் பெரும் பங்கு அவருக்கு இருக்குது. இந்த சமுதாயத்தை நல்லா தெரிஞ்ச ஒரு அமைச்சராக நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள். இளம் அமைச்சர் தான் செய்கின்ற வேலைகள் அத்தனையும் தம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நினைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். இந்த 3 பேர் கொண்ட குழு இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒரு மோஸ்ட் சீனியர், ஒரு சீனியர், ஒரு புதிய அமைச்சர் ரைட்டா. இவங்க கிட்டத்தட்ட 1.5 மாதமாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தது. 3-4 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எது வேணுங்கிறத உரிமை போராட்டமாக ஆசிரியர்களுக்காக, ஏன்னா இந்த 2 ஆண்டுகளாகவே ஆசிரியர்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. வரும்போதெல்லாம் அவருடைய பிரச்சனைகளெல்லாம் முழுமையாக கேட்டுக்குவார். வந்த யாருமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை சந்திக்காமல் போகவே முடியாது. கண்டிப்பாக அவங்கள பார்த்துருவார். பார்த்துட்டு என்னங்கிறத விளக்கத்தை கேட்டுக்குவார். இது வரைக்கும் 3 அஃபிஷியல் மீட்டிங் நடத்தியிருக்காரு. எல்லா அசோசியேஷன்ஸையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய கருத்துக்களை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக வாங்கியிருக்கார். ஒரு செஷனில் 3 செஷன் நடத்தியிருக்காங்க. ஒரு துறையை
முழுமையாக டோட்டல் கான்ட்ரிபியூஷனோட வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாணவர்களுக்கு தேவையான திட்டங்களையும் முழுமையாக கொடுத்துருக்காரு. ஆசிரியர்களுக்கு தேவையான ஓய்வூதிய திட்டத்தை இன்னைக்கு கொடுத்து முழுமையாக தன் துறை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் திருப்திப்படுத்தி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட நம்ம 10,000 டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷத்தில், இந்த 4 ஆண்டுகளில். இது ஒரு பெரிய சாதனை. மற்ற மாநிலங்களில் யூபி போன்ற மாநிலங்களில் 25,000 பள்ளிக்கூடத்தை மூடியிருக்கான். அடுத்து 25,000 பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு திட்டமிட்டுக்கிட்டு இருக்க நிலையில் நாம் புதுசாக இவ்வளவு கிளாஸ் ரூம்ஸை கட்டி கொடுத்துருக்கோம், இவ்வளவு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோங்கிறது இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அக்கறையை தான் காட்டுது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். முழுமையாக ஒரு துறையை திருப்தியாக ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுங்கிறதையும் இந்த பதிவு நான் பண்ண விரும்புகிறேன். தெளிவான ஒரு புரிதல் அவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட் மேலே முழுமையாக இருந்தது. அப்போ அதனால தான் இது அதிகாரிகள்கிட்ட சொல்லி ஃபைட் பண்ணுறதுக்கு அவரால் முடிஞ்சது. இங்கே எங்கன்னா அஃபீஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும். சார் எங்களுக்கு ஃபைனான்ஷியல் கான்ட்ரிபியூஷனில் எங்களுக்கு சிரமம் இருக்குது சார், எங்களால் பண்ண முடியாது, இதை விட ப்ரியாரிட்டிஸ் எங்களுக்கு வேறையாக இருக்குது அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. இல்லை, அதை விட நான் இந்த காரணங்களுக்காகத்தான் இதை கேட்குறோம்னு சொல்லி போராடுறதுக்கு இவரால் சாத்தியம் இருந்தது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த புரிதல். இவருக்கு சப்போர்ட்டாக தங்கம் தென்னரசன் அவர்கள், ஏன்னா இந்த துறையை ஏற்கனவே நிர்வகிச்சிருக்காருல்ல பள்ளிக்கல்வித்துறையை. அப்போ இதனுடைய சங்கங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர் தொடர்பில் இருக்கிறவங்க தானே, தெரிந்தவங்க தானே, ஏற்கனவே அவங்ககிட்ட கோரிக்கைகள் வச்சுருந்துருப்பாங்கல்ல. அப்போ ஏவ வேளாண்னு நம்ம இப்போ மிகப்பெரிய அளவில் ஃபைனான்ஷியலாக டெசிஷன்ஸ் எடுக்கக்கூடியவர், பெருமளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிடபிள்யூடி ப்ளஸ் ஒரு சீனியர் மினிஸ்டர். அப்போ எல்லாரையும் பக்குவப்படுத்தி பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ இந்த பேலன்ஸ்டு டீம் தான் இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதும், இந்த பிரச்சனைகளை முதலமைச்சருக்கு பிரீஃப் பண்ணி இந்தந்த காரணங்களுக்காக இது செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது முதலமைச்சர்கள் ஒரு தாயினுடைய நிலையிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ அந்த மனநிலை இருந்து எந்த குறையும் இல்லாமல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் என்ன முடிவு எடுப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு முடிவை அந்த இடத்துல தன்னை நிலைநிறுத்தி இந்த ஆசிரியர் சமூகமும் இந்த அரசு பணியாளர்களும் நம்முடைய குழந்தைங்க, நம்மளை நம்பியே இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் இதே ஜெயலலிதா அம்மையார்ட்ட நீங்கள் போய் இந்த எதிர்பார்ப்பு வைக்க முடியாது. நீங்கள் இதே பழனிசாமி ஐயாட்ட போய் இவங்க இதெல்லாம் கேட்ட முடியுமா? கிட்ட கூட போய் நிற்க முடியாது. இல்லை, அவர் புத்தகம் ஜீவோ எல்லாம் தேடி எடுக்கிற ஒன்றிய அரசுகிட்ட நீங்கள் போய் கேட்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவனும் நியூ பென்ஷன், நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அவனும் அறிவிச்சுட்டான். நீங்கள் அண்ணாமலையை போய் கேட்பாங்களா? இல்லை யாரை போய் கேட்பாங்க? சிபி ராதாகிருஷ்ணனுக்காக போய் பேச முடியுமா? இல்லை ஒன்றிய அரசு இவங்களுக்காக மாற்ற போதா? தமிழ்நாட்டுக்காக எந்த மாற்றத்தை ஏதாவது செஞ்சுருக்கா? நல்லது எதையாவது செஞ்சுருக்கா? எங்கே போய் கேட்க முடியும்? அப்போ அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. ஜெயலலிதா அம்மையார் எந்த உரிமையை அரசு ஊழியர்கள்ட்ட இருந்து ஆசிரியர்கள்ட்ட இருந்து புடுங்குச்சோ, இன்னைக்கு அந்த தாயுள்ளத்தோடு தலைவர் நம்மளோட சிஎம் கழக தலைவர் அவர்கள் அதை கொடுத்துருக்காங்க. மறுப்பு இல்லாமல், எந்த பெரிய நெகோசியேஷனுமே இல்லாமல் போய் முதலமைச்சரை பார்த்து பேசிட்டு வந்தோம், நல்ல செய்தி சொல்கிறோன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க. 3-4 கட்டமாக பேச்சுவார்த்தைகள் அமைச்சர்களோடு, ஒரே சிட்டிங் சிஎம் கூட அறிவிப்பு வந்துச்சா இல்லையா? இது நமக்கு பெருமை தானே. இப்படி எந்த முதலமைச்சர் உங்களுக்கு தீர்வு கொடுக்குறாங்க? இந்தியா முழுக்க நம்ம பேசுவோம். விவசாயத்துக்கு போராடினாங்க டெல்லியில், ஏதாவது தீர்வு வந்துச்சா? இன்னைக்கு வரைக்கும் தீர்வு இல்லை. அது மாதிரி இல்லை. இங்கே பொறுத்த வரைக்கும் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறது ஒன்று, வருகின்ற தேர்தலில் பழனிசாமி ஐயா அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், அந்த பக்கம் அதிமுக சார்பாக எதிர்கட்சி வேட்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்கிறவர் அவர் தானே. அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் தான் இங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது பிஜேபி தான் முடிவு பண்ணணும். பிஜேபி நாளைக்கு வேறு யாரையாவது முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிச்சாலும் ஒத்துக்க வேண்டிய நிலையில் தான் அவங்க கட்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இருப்பினும் நான் சொல்லுகிறேன், அவருடைய மனநிலையில் இது போன்ற நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான எண்ணமோ நோக்கமோ எந்த நாளும் இருந்ததில்லை. அப்படிங்கிறதுக்கான உதாரணம் 2018-19 ஆசிரியர்களை பற்றி பேசுனதும், அரசு ஊழியர்களை மதிக்காமல் அவர்களுக்கு எந்த விதத்திலையும் இது மாதிரியான திட்டங்களை 10 ஆண்டுகளில் அவங்க அறிவிக்கலைன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இவருடைய காலம் 4 வருஷம். இல்லை, அதை சொல்லி தான் சிஎம் சேலஞ்ச் பண்ணுறாரு. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நான் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றாரு. நான் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கேன். சிஎம் கூட கேட்டார், இதில் 5% நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு. அதனால் நான் நிறைய செஞ்சுருக்கேன், நானே வர்றேன் வாக்குவாதத்துக்குன்றாரு. எந்த வாக்குவாதத்துக்கு அவர் பேச போகிறாரு? சும்மா அதெல்லாம் வாய்ஸ் விடாது.
400 அடின்னு வண்டியில் ஏறுற கதை தான் அதெல்லாம். நீங்கள் அதுக்குன்னு ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். செய்த சாதனைகள் சொல்லணும்னா காலை சிற்றுண்டி திட்டம் சொல்கிறேன். பள்ளிக்கல்வித்துறையில் நான் ஒரு 5 விஷயம் சொல்கிறேன் சார். அந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லட்டும் சார். நான் சொன்னேன் காலை உணவு திட்டம் மிகப்பெரிய வெற்றியா இல்லையா? இன்றைக்கி குழந்தைகள் அவ்வளோ பேர் சந்தோஷப்படுறாங்கல்ல. 1000 குழந்தைகளுக்கு மேலே இன்றைக்கி ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் சேர்ந்துருக்காங்க சார். அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள். நாம் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது 21 வருகின்ற பொழுது 67 குழந்தைகள் தான் சேர்ந்தாங்க. இன்றைக்கி 1000 குழந்தைகளுக்கு மேலே சேர்ந்துருக்காங்க. நீங்கள் நம்ம கிட்டத்தட்ட 9700 கிளாஸ் ரூம் கட்டியிருக்கோம் அன்பழகனார் மேம்பாட்டு திட்டத்தில். நீங்கள் அது இல்லாமல் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளியில் 960 கிளாஸ் ரூம் கட்டியிருக்கோம். நீங்கள் இதுவே 10,600 கிட்ட வருது நமக்கு கிளாஸ் ரூம்ஸ் மட்டுமே. நீங்கள் போன என்டையர் 10 வருஷ பீரியட்லேயே நீங்கள் 6000 கிளாஸ் ரூம் தான் கட்டியிருந்தீங்க. ஆனால் நான் 3 வருஷத்துலேயே இவ்வளோ கட்டியிருக்கோம்னு சொல்கிறேன். அது இல்லாமல் 22,600 கிளாஸ் ரூமை ஸ்மார்ட் கிளாஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இங்கே இருந்து நீங்கள் ஒரு டிஸ்பிளே, நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் கண்டென்ட்டை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் கிளாஸில் டிஸ்பிளே தெரியும். அந்த போர்டு ஸ்மார்ட் போர்டு. ஆசிரியர் அதில் கிளாஸ் எடுக்கலாம். அப்போ என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை. மைக்ரோசாஃப்டோட டீல்ஸ்னு ஒரு டைப்போட செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி லேப்டாப் அடுத்து இந்த வாரத்தில் கொடுக்க போகிறாங்க கல்லூரி மாணவர்களுக்கு. அப்போ அது ஒரு பெரிய திட்டம். அடுத்து லைப்ரரி. நீங்கள் கலைஞர் நூற்றாண்டு நூலகம், நீங்கள் பெரியார் நூலகம், காமராஜர் நூலகம் திருச்சியில் பிரம்மாண்ட அளவில், அறிவியல் பூங்காக்கலாம். இப்படிப்பட்ட உன்னதமான திட்டங்கள். இதில் எவ்வளோ பேர் பயன்பெற போகிறாங்க. இப்படிப்பட்ட லைப்ரரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்றைக்கி நான் முதல்வன் திட்டத்தில் 145 பேர் இன்றைக்கி யூபிஎஸ்சி தேர்வாயிருக்காங்களே. அதில் 85 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் செலக்ட் ஆனவங்க. ஹையஸ்ட் இன் ரெக்கார்ட் யூபிஎஸ்சி தேர்வுங்க இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன். அப்போ அது மட்டும் இல்லை, நீங்கள் மாணவர்களை நம்ம என்ன பண்ணுறோம், வெளிநாடுகளுக்கு சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறாங்க நல்லா படிக்கிற மாணவர்களை. இது போன்ற திட்டங்கள் நீங்கள் எதையாவது ஒன்றாவது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நான் பழகிறேன். நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னால் வளர்க்கப்பட்டவர்கள், நாங்கள்லாம் உருவாக்கப்பட்டவர்கள். நான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் எங்களை இந்த சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டினவங்க. நான் அவங்களோட நெருங்கி பழகின காரணத்தை இதை நான் பட்டியலிட்டு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த துறைகளை கூடவே பயணிக்கிறதுனால இந்த திட்டங்கள்லாம் நான் டக்கு டக்குன்னு சொல்ல முடியுது. இது மாதிரி ஸ்கூலுக்கு பழனிசாமி அதாவது பண்ணதை குறைந்தபட்சம் எங்கிட்ட பேசுறதுக்கு வருவாரா? இல்லை வேணாம், எங்கிட்ட பேசவே வேண்டாம் சார், நான் ஸ்கூலுக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், செங்கோட்டையன் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாவது ஒரு அறிவிப்பு கொடுப்பாரா? ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் தானே இருந்தார். அவர் காலகட்டத்தில் அவர் தானே சார் செஞ்சார்னு சொல்லி கொடுப்பாரா? எங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணனை பற்றி நான் இவ்வளோ தூரம் நான் ப்ரீஃப் பண்ணிட்டேன். 234 தொகுதிகள்லையும் இருக்கக்கூடிய 77 காம்பனண்ட்டை போய் செக் பண்ண ஒரு மினிஸ்டர் இந்திய வரலாறுல யாராவது இருக்கிறாங்களா? கிடையாது. அதில் இருக்கக்கூடிய 77 காம்பனண்ட், லைப்ரரி ஆகட்டும், உருது பள்ளி ஆகட்டும், நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆகட்டும், ஐஜிசிஎஸ்சி ஸ்கூல் ஆகட்டும், நீங்கள் இருக்கக்கூடிய காமன் லைப்ரரி ஆகட்டும், பிடிஓ ஆஃபீஸ் ஆகட்டும், நீங்கள் பியூ ஆஃபீஸ் ஆகட்டும், சிஓ ஆஃபீஸ் ஆகட்டும், அத்தனைக்கு விசிட் பண்ணியிருக்காங்களே. துறையை பற்றி நீங்கள் எதை வேணாலும் கேளுங்க, நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதோட ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், முனைவர் பட்டம் தான் அமைச்சராக இருக்கின்ற காலத்திலேயே படித்து அந்த குழந்தைகளை 2 பிரிவினராக பிரித்து ஒரு சாரார் இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு சாரார் காமனராக இருந்து இந்த ஃபிசிக்கல் எஜுகேஷனுடைய இன்வால்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எவ்வளவு தூரம் படிப்புலையும் தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இன் எஜுகேஷனில் எந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆகுறாங்கிறத ஒரு ஸ்டடியாக பண்ணி அதில் ஒரு பிஹெச்டி பண்ணி மாணவர்கள் தான் சார்ந்த துறையிலேயே மாணவர்களுக்கு இன்றைக்கி ஒரு காமன் ப்ரோக்ராம் ஒன்று கொடுக்குறாரு. இல்லை, அவரும் ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அந்த புக்கை தான் எங்கேயோ வச்சுட்டாரு. நீங்கள் அந்த லைப்ரரியில் எதாவது இருந்தால் தேடி எடுத்து கொடுக்கலாம்ல. இல்லை, அவரே சொல்ல முடியலையே. அது எந்த புத்தகம் மட்டும் சொல்லிட்டாருன்னா எடுத்து கொடுத்துட்றேன். ஏதாவது ஒரு புத்தகத்துக்கு 4 புத்தகம் பேர் சொல்லுங்க. நாங்கள் லட்சக்கணக்கான புத்தகங்களை நம்ம வச்சிருக்கோம் லைப்ரரி. அட்லீஸ்ட் அந்த சேக்கிலார் ராமாயணத்தையாவது எடுத்து கொடுக்கலாம். அதை தான் தேடிக்கிட்டே இருக்கோம், இன்னமும் கிடைக்கல எங்களுக்கு. நாங்கள் கேட்குற 4 புத்தகம் பேர் சொல்லுங்க அவரை. இல்லை, அதான் முதலமைச்சரை நீங்கள் கூப்பிடுவானா சார்? எனக்கு முதல்ல பதில் சொல்லட்டும் சார். அவர் நான் சேலத்துக்காரன், எனக்கு தெரியும் அவர் கதையெல்லாம். இல்லை, அவர் அறிஞர்கள்ட்ட கேட்டு சொல்லுவார். அவர் தான் சொன்னார் கேட்கணும்னு கேட்டு சொல்லுவார். அந்த 4 புத்தகத்தோட பேரை சொல்லுங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன். குறைந்தபட்சம் உங்களுக்கு கூட்டி எழுதுவது படிக்க தெரியும்னாவது புரிஞ்சுக்கிறேன்.
இல்லை, யாராலும் நிறைவேற்ற முடியாத ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி இருக்கிறது. அந்த கண்டுபிடிக்க முடியாத புத்தகத்தையும் தமிழ்நாடு அரசு எப்படியாவது கண்டுபிடிச்சிரும்னு நம்புகிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க தோழர். இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி தோழர், நன்றி.